ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான சம்பவத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள பயங்கரமான விஷயங்களானது நடக்க போகுது. ஜூலை 31 முடியறதுக்குள்ள நிறைய கிரக மாற்றங்கள், அந்த கிரக மாற்றங்களால் யோகங்கள்லாம் உருவாக போகுது. அந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தாக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கன்னி ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்படி நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் யோகங்கள்லாம் சாதாரணமாக நமக்கு பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. சில டைம் நாம் எதிர்பார்க்காத மாற்றங்கள் நமக்கு உண்டாகும். அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்னவாக இருந்தாலும் அதை நாம் தெரிந்து கொள்ளணும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா நிறைய இப்போலாம் கணிச்சு நடந்ததுனால இப்போலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடத்தில் என்ன அவங்க ராசிக்கு சொல்கிறாங்களோ அதற்கேற்ப தான் நடந்துக்கிறாங்க. அந்த வகையில் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ கன்னி ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் யோகங்கள் என்ன உருவாயிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் உள்ளிட்ட 4 கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்றி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்க போகிறாங்க. இதில் முதல்ல சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார். அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய புதனுடன் இணைவார். இப்படி இணையறதுனால லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. அதன் பிறகு செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேசத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ளே நுழைவார். அங்கு நுழைந்து சூரியன் மற்றும் குருவுடன் இணைவாங்க. இவங்க இணையறதுனால எந்த யோகமும் உருவாகலை. அதுக்கு பின்னாடி சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார். இந்த பயிற்சிக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சூரியனுக்கு பிறகு புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு இடம் மாறுவார். அதாவது இந்த சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆனதுக்கு பின்னாடி சூரியனுக்கு அப்புறமா புதனும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகத்தில் இருந்தார்ல, அவர் சிம்ம ராசிக்கு இடம் மாறுவார். இறுதியாக சுக்கிரன் மீண்டும் தனது ராசியை மாற்றி சிம்ம ராசியில் நுழைவார். அங்கு நுழைந்ததுக்கு பின்னாடி புதன் சுக்கிரன் இணைவு ஏற்பட்டு மீண்டும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்கள் இந்த ஜூலை 31 முடியறதுக்குள்ளே இருக்குது. மொத்தத்தில் இந்த ஜூலை மாதம் நடக்கக்கூடிய இந்த பல கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கிரக மாற்றம் மற்றும் சேர்க்கையால் பல ராஜயோகங்கள் உருவாகுது. இதனால் இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கம் அதிகமாக காணப்படும். ஏனெனும் சில ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும். ஒரு சிலருக்கு பொற்காலமாக இருக்கும். அந்த அதிர்ஷ்ட ராசியில் உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பதை நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ கிரக மாற்றம் நடக்கிறது, கிரக மாற்றத்தினால உருவாகக்கூடிய யோகங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிரக நிலைகளை பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. கிரகங்களுடைய நிலையை பார்க்கும்போது சூரிய பகவான் கடகராசியில் பயணம் செய்வார். செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்வார். புதன் பகவான் சிம்ம ராசியில் பயணம் செய்வார். குரு பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்வார். சுக்கிர பகவான் கடகராசியில் பயணம் செய்வார். சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்வார். ராகு பகவான் மேனராசியில் பயணம் செய்வார். கேது பகவான் கன்னிராசியில் பயணம் செய்வார். இந்த மாதிரியெல்லாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 31 வரையும் இருக்க போகுது. ஸோ கிரக மாற்றங்கள், யோகங்கள், கிரகநிலைகள் இதை எல்லாத்தையுமே இப்போ பார்த்துட்டோம். அடுத்ததாக கன்னிராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதன அதிபதியாக கொண்ட கன்னிராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த 31 வரைக்கும் சூரிய பகவான் 11வது இடத்துல இருக்கிறாரு. அதாவது 11வது இடத்துல சூரிய பகவான் இந்த 31 வரையும் பயணம் செய்ய போகிறாரு.
இதனால் உங்கள் ராசிக்கு சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வெற்றி பெற முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் சாதகமாக வரும். ஸோ சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகளில் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி உங்கள் பக்கம் வரும். அப்புறம் வாக்குவன்மையால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுவீங்க. வாக்குவன்மைங்கிறது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவர்ற மாதிரி இருந்திருக்காது, ஆனால் இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா அது கவர்ற மாதிரி இருக்கும். அதனால் வாக்குவன்மையை காட்டுங்க. கண்டிப்பாக தொழில் வேலையில் வாக்குவன்மையை காட்டினீங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புதிய பதவி மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்புகள் ஏற்கிற மாதிரி சூழ்நிலை நேரிடும். புதிய பதவி புதிய பொறுப்பு இதெல்லாம் ஏற்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அதை கரெக்டாக ஏற்றுக்குங்க. அது ரொம்ப 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 நல்லது. அப்புறம் அதிகாரிகள் கொடுத்த வேலையை முடித்து நன்மதிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் பெற முயற்சி பண்ணும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்தாங்கன்னா நான் ஏன் அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஈகோ காட்ட வேண்டாம். அப்படி நீங்கள் ஈகோ காட்டினீங்கன்னா கண்டிப்பாக வேலையில் அடுத்த ஒரு உயரத்துக்கு போக முடியாது. ஈகோ காட்டாமல் கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை கரெக்டாக பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை முடித்து பொறுப்பறிந்து நன்மதிப்பை பெறுங்க. சூரியன் 11வது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் என்று உங்களுக்கு இந்த 31 வரையும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் 9வது வீட்டில் இருக்கிறாரு. 9வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால அடுத்தவர் பேச்சை எளிதில் நம்பி விடக்கூடாது. நம்பி செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர் பேச்சை எளிதில் நம்ப வேண்டாம். கூட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள கண்டிப்பாக நம்ப வேண்டாம். கூட இருந்தே குளிப்பறிக்கக்கூடிய நபர்கள் இப்போலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அடையாளம் கண்டு ஒதுங்குங்க. இப்போ கண்ணை திறந்து செயல்பட வேண்டிய நேரம் உங்கள் ராசிக்கு. கன்னிராசிக்காரங்க செவ்வாய் 9வது இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எச்சரிக்கையோடு செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்க யாரையும் டக்குன்னு நம்பாதீங்க. அது உங்கள் லைஃப் பார்ட்னராக இருந்தால் கூட நம்பாதீங்க. லைஃப் பார்ட்னரை நம்பக்கூடாதா அப்படிலாம் பாவம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த காலத்தில் யாரும் நல்லவங்க கிடையாது, எல்லாரும் மோசமானவங்க தான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எளிதில் யாரையும் நம்ப வேண்டாம். கூட இருந்தே குளிப்பறிக்கிறதுல கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. அதில் உங்கள் லைஃப் பார்ட்னரும் இருந்தாலும் இருப்பாங்க. ஸோ பார்த்து செயல்படுங்க. என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம், உள்ளதாக சொல்கிறேன். ஸோ புரிஞ்சு செயல்படுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம கவனமாக இருக்கிறதுல. ஸோ கவனமாக இருங்க. ஏமாந்து அழுறதை விட ஏமாறுறதுக்கு முன்னாடி கவனமாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் 11வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த அனுகூலம் இந்த 31 வரையும் கிடைக்கும். புதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசு வேலையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு அனுகூலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. புதனை தொடர்ந்து அடுத்ததாக குரு பகவான் 9வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் தடைப்பட்ட திருமணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். ஸோ தடைப்பட்ட திருமணம் நடக்க முயற்சி இந்த வாரம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம், நிச்சயமாக நடக்கும். அப்புறம் குழந்தை இல்லாத வீட்டில் மழல பாக்கியம் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க மழல பாக்கியம் கிடைக்கக்கூடிய இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. குரு பகவான் 9வது இதில் இருக்கிறதுனால இந்த 31 வரைக்கும் உங்களுக்கு நல்லது நிறைய நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. குருவை தொடர்ந்து சனி பகவான் 6வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேகம் எடுக்கும். வேகம் எடுத்தாலும் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும். கடுமையாக உழைக்கும் போது தான் அதற்குண்டான பலன் உங்களுக்கு பிரதிபலிக்கும். அதனால் கடுமையாக உழைக்க வேண்டிய வரும்போது கண்டிப்பாக உழைச்சிருங்க. வியாபாரம் ஏற்றிறக்கமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியாகும். சனி பகவான் 6ல் இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு வியாபாரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ராகு பகவான் 7வது வீட்டில் இருக்கிறாரு. சிலர் வீட்டில் மணமேடை வரை திருமணம் கூட தள்ளி போகலாம். ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு சில கன்னிராசிக்காரங்க இந்த மாதிரி சில சம்பவம் நடக்கும்போது நம்மளுடைய துர்துஷ்டம் தான் நினைப்போம். உங்களோட துர்துஷ்டம்லாம் கிடையாது. ராகு பகவான் 7வது இடத்துல இருக்கிறதுனால இது சாத்தியம், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் குடும்பத்தில் எந்த காரணத்தை கொண்டு கோபத்தை காட்டாதீங்க. அது ஒரு முறை காட்டினீங்கன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேது பகவான் 1வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை என்றால் அவமானம் சேரும். அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க.
முடிஞ்ச அளவு வாக்கை வந்து கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ வாக்கு கொடுக்காம இருந்துட்டிங்கன்னா நீங்கள் பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம். வாக்கு கொடுத்தீங்கன்னா தான் பிரச்சனை. ஸோ இந்த 31 வரையும் வாக்கு அதிகமாக யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த 31 வரையும் உங்கள் ராசிக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப கன்னி ராசிக்காரங்க நடந்து செயல்படுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.